2011ஆம் ஆண்டு வேலுவினுடைய மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினப்போ இதை குறிப்பிட்டு சொன்னார். அப்போ உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் ₹1 1 கிலோ அரிசி ரேஷன் கடைகள் செயல் பாராட்டி போன்ற ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலு அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் என்று பாராட்டினார். இன்று எனக்கும் அதுபோல்தான் வேலு இருக்கிறார். 6வது முறை கழக ஆட்சி அமைஞ்சதும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பை நான் வேலுவர்கிட்ட ஒப்படைச்சேன். சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, இண்டியில மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கம், ஜல்லிக்கட்டு, அதே போல திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், அதெல்லாம் வேலுடைய திறமைக்கு சாட்சியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. ஏன் அண்ணா அறிவாலயத்துல அரசு அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் சிலையை அமைச்சவர் அவர் தான். இவை எல்லாத்துக்கும் தலையாய சாதனை தான் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அலுவலகம். அதைத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் குறிப்பிட்டார். அதை பார்க்கிறவங்க எல்லாரும் வியந்து போகும் அளவுக்கு அதை அமைச்சு தந்தவர் நம்முடைய வேலுவர்கள். அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னா சிலைகள் துறை, மணிமண்டபங்கள் துறை, விழாக்களை ஒருங்கிணைக்கிற துறை, சிறப்பு மலர் தயாரிக்கிற துறை, புத்தகங்கள் அச்சிடுகிற துறை, நினைவு பரிசுகள் வழங்கக்கூடிய துறைன்னு எத்தனையோ துறைகள் வேலுவடத்தில் தான் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சில திரைப்படம் எடுத்திருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு, கூத்து கட்டுவாரு, சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவை அத்தனையும் சிறப்பா செய்து காட்டும் வல்லமை வேலுவுக்கு உண்டு. எல்லாரும் சொன்ன வேலுவர்கள் எழுத்திலும் வல்லவர்னு கலைஞரையும் பிணைத்தும் இந்த திருக்குறள் கலைஞர் வந்து காட்டின பொருத்த குரல் இருக்கிற ஒரு மாதிரி இருக்கு. ஓலையில் பூத்த குறிஞ்சி மலர், கருணையும் நிதியும் கலைஞரான கதை, 5ஆம் தமிழ்ச்சங்கம், அண்ணன் கலைஞர், காலத்தை வென்ற காவிய திருமணம், கலைவாயில் தமிழரின் கலைக்கோயில், இப்படி அழகான தலைப்புகளை எழுதியிருக்கிறார். கலைஞர் எழுதினா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கலைஞரை பற்றி எழுதினாலும் தமிழ் கொட்டும் என்பதற்கு கலைஞரின் தாய் நூலும் எடுத்துக்காட்டு.